இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சனிப்பெயர்ச்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் 29, 2025 அன்னைக்கு காலையில் 2:31 மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு. மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி 22, 2028 ஈவினிங்கில் 7:14 மணிக்கு முடிவடையுது. ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் 28, 2025 9:54 PM மாறுது. மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் 2.5 ஆண்டு காலம் நீடிக்குது. மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். மீனராசியில் மார்ச் 29 2025 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை இருக்க போகுது. இந்த 3 ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது. அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மீனராசியில் 795 நாட்கள் இருக்க போகுது. மார்ச் 29, 2025 முதல் ஜூன் 2, 2027 வரை. அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் 141 நாட்கள். ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை. அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம். அந்த கால நாட்கள் 124 நாட்கள். அக்டோபர் 21, 2027 பிப்ரவரி 28, 2028 வரை. மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் 919 நாட்கள் போகுது. இது சுமார் 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆகிறது ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது. நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும். சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும். ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை சவால்களை உண்டாக்குது. அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தைகள் மற்றும் சீராகும். இந்த காலகட்டத்தில் 2025 முதல் 2028 வரை குரு பகவான் பல ராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு. அதில் ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், கன்னியில் இருக்க போகிறாரு. அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும். குரு, சனி, ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை 12 கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளில் இனி பார்க்கலாம். முதல் கட்டம் மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை. ரெண்டாம் கட்டம் மே 20, 2025 ஜூலை 13, 2025 வரை. மூன்றாம் கட்டம் ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை. நான்காம் கட்டம் நவம்பர் 28, 2025 முதல் ஜூன் 1, 2026 வரை. அஞ்சாம் கட்டம் ஜூன் 1, 2026 முதல் ஜூலை 27, 2026 வரை. ஆறாம் கட்டம் ஜூலை 27, 2026 முதல் டிசம்பர் 11, 2026 வரை. ஏழாம் கட்டம் டிசம்பர் 11, 2026 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை.
8ஆம் கட்டம் ஏப்ரல் 13, 2027 முதல் ஜூன் 2, 2027 வரை. 9ஆம் கட்டம் ஜூன் 2, 2027 முதல் ஜூன் 25, 2027 வரை. 10ஆம் கட்டம் ஜூன் 25, 2027 முதல் ஆகஸ்ட் 9, 2027 வரை. 11ஆம் கட்டம் ஆகஸ்ட் 9, 2027 முதல் நவம்பர் 26, 2027 வரை. 12ஆம் கட்டம் நவம்பர் 26, 2027 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க. கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தை குறிக்கும் கிரகமான சனி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதன் அடிப்படையில் பலன்களை தொகுத்து கொடுக்குறாரு. இது டாஸ்க் மாஸ்டர் கிரகம்னு சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பின்னடைவுகள், மேலும் எத்தனை தடைகள், இதெல்லாம் உங்களுடைய கர்மவினையை பொறுத்து தான் வருது. தொழில், நிதி, உறவுகள் அல்லது ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதாக கூட இருக்கலாம். உங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனியாக தொழில் அல்லது கூட்டு தொழில் எது செஞ்சாலும் அதிக ஊக்கத்தை, ஈடுபாட்டை கொடுக்கணும். அதிக பணிச்சுமைக்கு தள்ளப்படுறீங்க. அழுத்தம் ஜாஸ்தி. வெற்றி மற்றும் நிதி வெகுமதிகளும் கிடைக்கும். வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறீங்க. முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய தடைகளுக்கும் தயாராக இருக்கணும். ஆனால் நினைவில் வச்சுக்கிறங்க, சவால்கள் இருந்தால் தான் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செஞ்சால் தான் பணம் கைக்கு வரும்னு அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. தடைகளை மீறி நீங்கள் ஒரு செயலில் இறங்கணும். சமூக ஈடுபாட்டுடன் செயல்படணும். உங்கள் நட்பு கட்டம் விரிவடையும். அதிக நபர்களுடன் தொடர்பு கொள்வீங்க. இளம் வயதினராக இருந்தீங்கன்னா மனதில் காதல் ஆரம்பம் காலம். திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா ஏற்ற துணை அமையும். குழந்தைகளுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருது. உடன் பிறந்தவங்கள்ட்டையும் அதே மாதிரி தான். அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ளையில் கொஞ்சம் ஹார்ஸாக பேச வேணாம். திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா ஏற்ற துணியை கண்டுபிடிப்பீங்க. திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்கன்னா உறவு சிறப்பாக இருக்கும். சனியின் பாதகமான பார்வை காரணமாக அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் வருது. இதனால் குடும்ப சூழலில் அமைதியின்மை நிலவலாம். அதனால் பரிந்துணர்வை வளர்த்துக்கொள்வது, அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கருத்து வேறுபாடுகள் தற்காலிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் உறவு வலுப்பட துணையோடு அன்போடு ஆதரவோடு இருக்கணும். சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் நிதி முன்னேற்றங்கள் வருது. என்றாலும் வெற்றி அடைவதற்கு விடாமுயற்சி தேவை. நிதி இலக்குகள் தேவை. உங்கள் பணவரவில் தாமதங்கள் வருது. என்றாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கவனமுடன் படிக்கணும். விடாமுயற்சி அவசியம். வெளிப்புற காரணிகள் உங்கள் படிப்பை பாதிக்காமல் பார்த்துக்குங்க. நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை அடையலாம். ஒரு சில மாணவர்கள் உங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு போய் கல்வி பயிலணும்னு நினச்சா அந்த மாணவர்கள் எண்ணங்கள் ஈடேறும். உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திக்கிருவீங்க. போட்டித் தேர்வு எழுதுனீங்கன்னா உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்படணும். மொத்தத்தில் இந்த பயிற்சியில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் தேவை. இந்த பயிற்சி காலத்தில் அதிக பணிகள் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ ஓய்வு எடுக்கணும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடற்பயிற்சி மேற்கொள்கிறது நல்லது. நீச்சல் அல்லது நடனப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். உண்ணும் உணவில் கவனம் வேணும். பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புக்களை தவிர்த்துருங்க. அதிகமாக சாப்பிடுவதை தவிருங்க. உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாள் முழுவதும் நிறைய தண்ணீர் குடிக்கணும். அத்தியாவசிய வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்ளணும். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யணும்.
ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி ஹனுமான் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சு தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கணும். சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யணும். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கணும். நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கணும். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யணும். இதுவரை இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.